எங்க அம்மா ஒரு புறம் இந்த கட்சியை கொண்டு வந்து மறுபுறம் கேப்டனையும் எங்களையும் தோல்ல சுமந்துட்டு இந்த கட்சியை இந்த செகண்ட் வரைக்கும் எங்க தொண்டர்களுக்காக நடத்திட்டு இருக்காங்க. அந்த லைட் போட்டு வச்சிருக்காங்க. அவர் அந்த சிரிப்பு இன்னைக்கும் எனக்குள்ள இருக்கு. இன்னைக்கும் எங்க அப்பா கையை பிடிக்கணும் போல ஆசையா இருக்கு. நான் வயசாயி இந்த பூமியை விட்டு போற அந்த செகண்ட் வரைக்கும் கேப்டன் என் மனசுல ஓடிட்டு தான் இருப்பார். கேப்டனுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அவ்வளவுதான். அந்த கட்சி இல்ல, கேப்டன் மறைவோட கேப்டனோட போச்சு. அப்படி ஒரு நிலைனா இன்னைக்கு திமுக உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சது அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் வந்து அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அதே தான் அஇஅதிமுக எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு அம்மா பிறகு இன்னைக்கு இபிஎஸ் அண்ணா இருக்கார். இன்னைக்கு எல்லாருமே மனிதர்கள் தான். யாரையும் 1000 வருஷம் வாழ போறது இல்ல. எல்லாரும் 100, 110, 80 100 வயசு தான் நீ வாழுவாங்க. அந்த மாதிரி கேப்டன் இருந்த வாழ்க்கையில் அவர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட காலி ஆயிரும். ஏன்? இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம், ஒரு சிந்தனை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி மீடியாக்கள், இந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா ரூம்குள்ளேயே தான் இருப்பாங்க, வெளியெல்லாம் வர மாட்டாங்க. ஆனா அரசியல் விமர்சகர்கள் தான் அவங்களுக்கு பேர். வெளியே வந்து பார்த்தா வீதி வீதியா, தெரு தெருவா, ரோடா வேர்வை சிந்து இந்த கட்சி தொண்டர் இந்த கட்சியை வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாத அரசியலா உங்களுக்கு தெரிய போகுது. இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிடம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக்கிறேன். என்னைக்கு எங்க அம்மா கழுத்துல தாலி கட்டுனாங்களோ அந்த செகண்ட்ல இருந்து எங்க அம்மா எங்க அப்பாக்காக எங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சாங்க. ஏன்னா கேப்டன் மறைவு அந்த செகண்ட் வரைக்கும் ஏன் இத சொல்றேன்னா, கேப்டன் மறைவு அந்த செகண்ட் வரைக்கும் எங்க அம்மா கேப்டன் கை எப்படி பிடிச்சிருந்தோம். நீங்க எதுக்கு பிரேமலதாக்கு ஜான்சி ராணி பேரை வச்சீங்க எனக்கு தெரியல. உண்மையிலே இத்தனை பெண்கள் நீங்க இருக்கீங்க. ஒரு ஏன் இதை நான் சொல்றேன்னா, அந்த ஜான்சி ராணி வந்து ஒரு பக்கம் குதிரையை ஓட்டிட்டு இன்னொரு பக்கம் குழந்தைய சுமந்துட்டு ஓட்டுவாங்க. அந்த மாதிரி எங்க அம்மா ஒரு புறம் இந்த கட்சியை கொண்டு வந்து மறுபுறம் கேப்டனையும் எங்களையும் தோல்ல சுமந்துட்டு இந்த கட்சியை இந்த செகண்ட் வரைக்கும் எங்க தொண்டர்களுக்காக நடத்திட்டு இருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர் இன்னைக்கு எந்த பெண் தலைவருமே தமிழ்நாட்டில் இல்ல. இன்னைக்கு இருக்க ஒரே ஒரு பெண் தலைவர் யாருன்னா அது பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் நீங்க எங்களை சுத்தி இருக்கீங்க, இவ்வளவு பெண்கள் எங்களை சுத்தி நீங்க இருக்கீங்க. நீங்க எல்லாருமே இந்த நேரத்தில் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க எல்லாருமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பிரேமலதா விஜயகாந்த் எல்லா பெண்களும் துணை நிக்கணும் இந்த செகண்ட்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு. ஆனா இந்த செகண்ட் எங்க அம்மா பண்றாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு ஏன் இப்ப கண்ணீர் வந்துச்சுன்னா, நான் எப்பயுமே கேப்டனை போய் நான் பாக்குறது வழக்கம். இன்னைக்கு வந்து அப்பாவோட பழைய வீடியோ, அவரோட கொள்கைகள், அவரோட மாநாடு ஸ்பீச் எல்லாமே நான் காலில இருந்து பார்த்துட்டு இருந்தேன். காலில இருந்து எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். சரி, சும்மா நம்ம அழுகுறோம், இது வந்து தப்பாயிடக்கூடாது அப்படின்னு நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் நான் வயசாயி இந்த பூமியை விட்டு போற அந்த செகண்ட் வரைக்கும் கேப்டன் என் மனசுல ஓடிட்டு தான் இருப்பார். ஏன்னா அந்த லைட் போட்டு வச்சிருக்காங்க. அவர் அந்த சிரிப்பு இன்னைக்கும் எனக்குள்ள இருக்கு. இன்னைக்கும் எங்க அப்பா கையை பிடிக்கணும் போல ஆசையா இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா,
கேப்டன் நல்லா இருந்த காலத்துல நாங்க சின்ன பசங்க, கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ நாங்க வளர்ந்து இருக்கும்போது எங்க அப்பாவை எப்படி பாத்துக்கணும், அவரை ஒவ்வொரு செகண்ட் எப்படி பாத்துக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளம் பெற்ற தலைவர் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம், அது என்னைக்குமே தோக்க கூடாது.